ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 10ல் இன்றைக்கி என்ன டாபிக்னா மண்டலா டிசைன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சர்க்கிள்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ஹம்ஸு, டிசைன்ஸு, ஸ்ப்ரில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணி தான் இந்த மண்டலா வந்து கவர் ஆகும். இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மற்ற கிளாஸை விட. ஏன்னா எல்லாமே இதுவரை நம்ம பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டோம். 10 கிளாஸஸ் வரையுமே வந்து பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாராலையும் வந்து மெஹந்தி போட முடியும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இதில் ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். ஸ்ப்ரில் டிசைன் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு அப்படியே ஹம்ஸ் போட்டுக்குவோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடுறப்போ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரில் டிசைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஃப்ரில்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஹம்ஸ்க்கு மேலே வர்றதுக்கு பேர் வந்து ஃப்ரில்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரில்ஸாக, அதாவது பெட்டல்ஸ்னு சொல்லலாம், ஃப்ரில்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே அப்படியே வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எப்படியுமே ஃப்ரில்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நார்மலாக எப்படி லைன் போட்டு ஷேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ சர்க்கிள் ஷேப் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதை வந்து ஷேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃப்ரில்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போடுறோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஹம்ஸ் போடோம்னா டிசைன் எடுத்து காட்டாது அப்படின்னு ஆல்ரெடி கிளாஸ்லேயே நான் வந்து லாஸ்ட் கிளாஸு எல்லா கிளாஸ்லேயுமே வந்து நம்ம பார்டர்ஸ் போடலேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்புங்கனால கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து லைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே டார்க் ஷேட் வந்து அப்புறம் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து லைட்டாக லைன் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் டார்க் ஷேட் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் அந்த லைன் மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து மண்டலா டிசைன்ஸ் வந்து ஹம்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். லைனு, டாட்டு, ஹம்ஸு, வைன்ஸு, ட்ராப் டிசைன், ஸ்ப்ரில் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹம்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம பார்டர்ஸு கட் ஒர்க் டிசைன்ஸில் பார்த்திங்களா, நம்ம டபுள் ஸ்ப்ரில் மாதிரி போடுவோம். சிங்கிள் ஸ்ப்ரில் போட்டோன்னா ஒரு லுக்காக தெரியாது, அதனால் டபுள் ஸ்ப்ரில் வந்து இதில் போட்டுக்குவோம். டபுள் ஸ்ப்ரில் போட்டுட்டு அந்த சென்டரில் வருது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு ட்ராப் டிசைன். அந்த லாஸ்ட் கிளாஸில் கூட இடையில ஃபில்லிங்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். அந்த மாதிரி தான் வரும். 2 சைடு ஒரு குட்டி ட்ராப்பு, சென்டரில் ஒரு வைன்ஸு. அதே மாதிரி எல்லா பக்கட்டும் வந்து ஸ்ப்ரில் போட்டுக்கலாமா. ஃபுல்லாகவே ஸ்ப்ரில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராப் டிசைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுக்கா நான் போட்டு வரேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது ஒன்றுக்கும் நடுவுலையும் போட்டுட்டு இப்போ 2க்கும் சென்டரில் உள்ள ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துலையும் நம்ம இதே மாதிரி ட்ராப் டிசைன் போட்டு சென்டரில் வைன்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதையே ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த ஸ்ப்ரில் போடையில் டபுள் ஸ்ப்ரில் போட்டு நம்ம கட் ஒர்க் மாதிரியும் இதை கொண்டு வரலாம். இப்போ நான் வைன்ஸ் போட்டனால நான் கட் ஒர்க்காக கொண்டு வரல. நீங்கள் கட் ஒர்க்காக இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் வந்து கட் ஒர்க்கில் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணலாம். அவ்வளோ. இது ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் ஸ்ப்ரில் போட்டுட்டேன். தனித்தனியாக இப்போ வந்து டாட்டும் வைன்ஸும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த டிசைன்லாம் போட்டோம் அப்படின்னா இப்போ அரபிக் டிசைன், சிம்பிள் டிசைன்லாம் போடுறப்ப இந்த மாதிரி நம்ம மண்டலா டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து 2 டைப்பு வேறு டிசைன் நிறையா வர மாதிரி நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டைப் மட்டும் சொல்லித்தரேன். இது வந்து ஃபுல்லாக ரவுண்டை வச்சே வந்து நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ போட போகிறது வந்து ஃப்ளவர் போட்டுட்டு பேலன்ஸ் ஆஃப் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் ரவுண்டும் ஃபில் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாதி ஃப்ளவரும் மீதி பாதி வந்து சர்க்கிள் ஃபில்லிங்ஸும் வரும். இதான் இந்த 2 டைப். ஃப்ளவர் வந்து நார்மல் ஃப்ளவர் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை அரபிக் ஃப்ளவர் போடுறனாலும் நம்ம வந்து அரபிக் ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அரபிக் ஃப்ளவர் தான் போட போகிறேன். நார்மலாக லாஸ்ட் ஃப்ளவர் டைப்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த 3 அந்த இடத்துக்கிட்ட மட்டும் வந்து ப்ரெஷர் கொடுத்து 3 பெட்டல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ப்ரெஷர் லெவலை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அரபிக் ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராகவே போட்டுடலாம். இது வந்து டபுள் லேயரில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகாது. அதனால நான் வந்து 3 லேயர் ஃப்ளாரே வந்து போட்டுக்கிறேன். இதே ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நம்ம கிராஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா டபுள் சைடுமே வந்து லீவ்ஸ் போட்டிருக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் சைட் போட முடியாது, கிராஸாக வருங்கனால சிங்கிள் சைடு மட்டும் ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். பேலன்ஸ் ஆஃப் வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டுறணும். இந்த ஹாஃப்க்கு பதிலாக ஃப்ளவர் போட்டாச்சு. இந்த ஹாஃபில் வந்து நம்ம வந்து மண்டலா டிசைன்ஸ், அதாவது ஃபுல்லாக ஹம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே லைனு சர்க்கிளில் போடையில் லைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போல் பண்ணிக்கலாம்.
இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு லைன் போடுறனால இது வந்து ஃபுல்லாகவே போல்ட் லைனாகவே போட்டுட்டேன். செக்குடு பேட்டர்ன் தான் இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய ஃபில்லிங்ஸ் வந்து செக்குடு பேட்டர்னில். இடையில வேறு டிசைன் ஃபில் பண்ணுறதுனால நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அரபிக் ரோஸ் போட்டனால நம்ம செக்குடு பேட்டர்னே வந்து போட்டுக்கலாம். சென்டர் லைனில் வந்து நான் ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் இப்போ வந்து நான் போட போகிறேன். இந்த ப்ளஸ் மாதிரி வரும், ஃப்ளவர் மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பேட்டர்ன் தான் இப்போ அந்த கிரிட்ஸை வந்து இதில் நான் ஃபில் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து நம்ம டாட் வைக்கணும், டாட் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்குனாலும் அப்படியே விட்டுக்கலாம். அது மேலே வந்து ஒரு சிங்கிள் லைன், அதாவது லைட்டாக லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். லைட் லைன் கொடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரவுண்டு வந்து நான் கரெக்டாக போட்டுறேன் அப்படின்னா நீங்கள் டார்க்காகவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லைட்டாகவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், லுக்கும் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த கையில் சென்டரில் இல்லை ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி போடுறதுனால இந்த டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த ஹம்ஸ்க்கு மேலே வந்து ஒயின்ஸ் போட போகிறோம். நார்மலாக ஒயின்ஸ் எல்லாம் ட்ராப் டிசைன் போடனாலும் நம்ம வந்து ட்ராப் டிசைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதுவரையும் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.